Hello guys, I'm Muru. Astronomers வந்து ஜெமினி சவுத் டெலஸ்கோப் மூலம் நமது மில்கி வே கேலக்சிக்கு பக்கத்துல உள்ள லார்ஜ் மெகலானிக் கிளவுடன் சிறியல உள்ள ட்ராஃப் கேலக்சில நட்சத்திரங்கள் உருவாகக்கூடிய பகுதியில் அமைஞ்சிருக்கிற NGC 2040 எனும் ஓப்பன் கிளஸ்டரை சுற்றி ஒரு நெபுலா வந்து படம் பிடித்திருக்காங்க. ஓப்பன் கிளஸ்டரோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்கள் இறுக்கமாக நெருக்கமாக அமைஞ்சிருக்கிறது வந்து கிளஸ்டர். கிளஸ்டரை இரண்டு வகைப்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து ஓப்பன் கிளஸ்டர், இன்னொன்று வந்து குளோபுலர் கிளஸ்டர். ஓப்பன் கிளஸ்டர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்னால 100லிருந்து ஆயிரக்கணக்கான யங்கஸ்ட் நட்சத்திரங்கள் வந்து உருவாயிருக்கும். இது வந்து ஓப்பன் கிளஸ்டர். குளோபுலர் கிளஸ்டர்ல வந்து லட்சக்கணக்கான ஓல்டஸ்ட் நட்சத்திரங்கள் வந்து இருக்கும். இதுதான் வந்து குளோபுலர் கிளஸ்டர். ரீசெண்டா ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து NGC 2040 எனும் ஓப்பன் கிளஸ்டரோட டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, NGC 2040 அந்த ஓப்பன் கிளஸ்டர்ல வந்து ஒரே ஒரு ஜெயன்ட் மாலிகுலர் கிளவுட்னால 100 யங்கஸ்ட் நட்சத்திரங்கள் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஓப்பன் கிளஸ்டர்ல வந்து ஆக்சிஜன், கார்பன், அயன் போன்ற எலிமெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஓப்பன் கிளஸ்டர்ல சில சூப்பர்னோவாலாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் கிளஸ்டர்ல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் புதிய நட்சத்திரங்கள் மற்றும் புதிய கிரகங்கள் வந்து உருவாகும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோனமர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த NGC 2040 இந்த ஓப்பன் கிளஸ்டர் நம்ம பூமியிலிருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1,60,000 லைட் இயர்ஸ்ல இந்த ஓப்பன் கிளஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு லைட் இயர் கிலோமீட்டரை கணக்கு பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் ஒரு லைட் இயர் கிலோமீட்டரை கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த ஓப்பன் கிளஸ்டர் நம்ம பூமியிலிருந்து 1,60,000 லைட் இயர்ஸ்ல வந்து அமைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து எந்த லிமிட்ஸ்ல இந்த ஓப்பன் கிளஸ்டர் வந்து அமைஞ்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வந்து டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீடில் நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த NGC 2040 இந்த ஓப்பன் கிளஸ்டர் அடையிறதுக்கு 1,60,000 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லிமிட்ஸ்ல இந்த ஓப்பன் கிளஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஓப்பன் கிளஸ்டர் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி அப்டேட்டை நீங்க பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.